எல்லாருக்கும் வணக்கங்க. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு அப்புறம் சர்ஜரி முடிஞ்சு, இன்னைக்கு தான் வந்து நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். என்னமோ எனக்கு ஒரு மாதிரி ரிலீஃபா இருந்த மாதிரி இருந்துச்சு. கிச்சனுக்குள்ளே வராம, சமைக்காம ஒரு மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து டாக்டர் வந்து, "நீங்க சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்யலாம்" அப்படின்னு சொல்லி இந்த தடவை ரிவ்யூ போனப்போ சொன்னதுனால, சரி சமைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேங்க. குட்டீஸ்க்கு இந்த ஸ்வீட் கார்ன் வேக வைக்கலான்னு சொல்லிட்டு அத கழுவி கட் பண்ணி பார்த்தேன். அத உண்மையாலுமே சொல்றேன். இத வந்து கட் பண்றக்கு அந்த ஸ்ட்ரென்த் கூட எனக்கு இல்ல. ஏன்னா நம்ம சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம உடம்பு எவ்வளோ மாறி போயிருக்குதுன்னு அந்த நிமிஷம் நான் ரியலைஸ் பண்ணேன். நான் நெனச்சேன் உடனே வந்து பழைய மாரி ஆயிரலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் இல்ல. இந்த பழைய மாதிரி நான் ஆகறக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு என் உடம்புக்கு கண்டிப்பா டைம் குடுக்கணும்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. நான் வந்து ரொம்ப வெயிட் தூக்கி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுலாம் எந்த வேலையும் செய்யலங்க. அத்தை வந்து காயெல்லாம் கட் பண்ணி எல்லாம் குடுத்துருவாங்க. என் ஹஸ்பண்டும் கூட வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் வந்து என்னால வந்து சமைக்க முடிஞ்சுது. யாரெல்லாம் என்ன மாதிரி சமைக்க இந்த அடுப்பும் கவுண்டர் டாப்பும் தொடச்சிட்டே இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். என்கிட்ட இந்த ஒரு பழக்கம் இருக்குங்க. இதனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி கையை வந்து நான் சுட்டுக்குவேன். இருந்தாலும் அந்த தொடச்சா தான் ஒரு திருப்தியே கிடைக்கும். சமைக்க பார்த்தீங்கன்னா இடையில ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு வழியாக சமைச்சு வந்து முடிச்சிட்டேங்க. போக போக இந்த டயர்ட்னஸ் கண்டிப்பாக கொஞ்சம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப நேரம் நிற்கிறதுனால தான் இந்த டயர்ட்னஸ் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு என் மார்னிங் ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு.